மதுரை வீதிகள்ல மக்களின் போராட்டம். 8 மலைகள், 70 ஏரிகள், 200 சுனைகள், அரிதான அரிய வகையான 250 பறவை இனங்கள், பல்லாயிரம் கிராம மக்கள், 300 ஆண்டு பழமையான கோவில்கள், 2000 ஆண்டு பழமைமிக்க தமிழ் பிராமி எழுத்துக்கள், சமணர் வாழ்விடங்கள், சைவ சமய வழிபாட்டில் அரிதான லகுலீசர், 1000 ஆண்டு கலைகளை குன்றுகளாய், காடுகளாய், வயல்வெளியாய், நீர்நிலையாய், மண்ணாய், ஐவகை நிலப்பரப்பையும் தன்னகத்தே கொண்ட இடமாய், தமிழர் வாழ்வியல் தடமாய் திகழ்வதை வெறும் 2000 ஹெக்டேர் என்று சுருக்கிவிட முடியுமா? ஏலம் விட்டதை கண்டித்து திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் மதுரையின் தெருக்களில் நெருப்பாய் இறங்கியுள்ளனர். தமிழ்நிலத்தின் வாழ்வியலை காக்க மக்களோடு மக்களாய் இந்த மக்களின் பண்பாட்டு விழுமியங்களை, பாரம்பரியங்களை காத்து நிற்க வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழனுக்கும் கட்டாயம் இருக்கிறது. இந்த திட்டம் எல்லாம் தேவையில்லை, அரிட்டாபட்டியை காக்க தேவையில்லை நீங்க நினைக்கலாம். ஆனா அரிட்டாபட்டி தமிழ்நாட்டின் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் தொன்மையையும் காக்க நிச்சயம் தமிழ்நாட்டிற்கு தேவை.